கொஞ்ச நாள் முன்னே ஒரு பொண்ணை பாலியல் தொழிலில் ஈடுபட்டாங்க சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. ஊர் நாட்டிலேருந்து வேலை செய்கிறான். ஒன்றே வலுக்கட்டி கூட்டு வந்துச்சு, துட்டை பறிக்கங்க. உனக்கு எங்கே புத்தி போச்சு? ஊர்லேருந்து வேலை பிழைக்க வந்திருக்க. பிழைக்க வந்த இடத்துல எப்படி இருக்கணும்? டூ வீலரில் போனால் இதான் நடக்கும்னு நாங்கள் சொன்னோம்மா. நீங்கள் போய் கேட்டிங்களாப்பா? ஆட்டோக்காரன் குழப்பில் மணலி போட்டு இன்றைக்கி ஒரு பொண்ணு வாழ்க்கையாக கெடுக்க போகிறானுங்க. ஆனால் இதை சரி கட்டுறானுங்க ரேபிடோக்காரனுங்க. அந்த பொண்ணு மேலே குற்றத்தை சொல்கிறானுங்க. அந்த பொண்ணு கூப்பிட்டு தான் உனக்கு எங்கடா அறிவு போச்சு? குடும்ப கஷ்டம்னு தெரிஞ்சானே ஊரை விட்டு வந்து அந்த பிழைக்க வந்திருக்க. பிழைக்க வந்தால் உள்ளே கூப்பிட்டா போயிடுவியா? அதுதான்டா உங்களுக்குலாம் பர்மிட்டை கொடுத்து எல்லாம் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த குடும்ப கஷ்டம் வந்ததுனா தான் உங்களுக்கு தெரியும். ஏன்னா வந்தோடனே ஓன் போட்டு சம்பாதிச்சு போகிறீங்களே, எந்த செலவு இல்லாமல். அதான் அப்படி பேசுகிறாங்க. அதுக்கு ஒரு ஃபோன் போட்டு என்னென்ன பேசுகிறானுங்க ரேபிட்டோவில். பொண்ணே வருக டைம் வந்துச்சான். பொண்ணே வலிக்கட்டாங்க. உனக்கு எங்கடா போச்சு புத்தி? இதே உன் அக்கா தங்கச்சி நடந்திருந்தா நீ சும்மா இருப்பியாடா? இவ்வளோ பேசுகிறீங்களே தப்பு கட்டி அந்த பைக்காரனுக்கு சப்போர்ட் பண்ணி காப்பாற்றுறீங்களே. நல்லா இருக்கா உனக்கு? ஏன்னா பைக்கில் யாரும் ஏற மாட்டாங்கன்னு. பொண்ணுங்க தயவுசெய்து ஜென்ஸு போங்க, பொண்ணுங்க வயசு பொண்ணுங்க போகாதீங்க. உங்களுக்கு அதான் சேஃபு. பாலியல் சீல்டன் வந்துட்டு தான் இருக்கோம். பெங்களூரில் இப்படி தான் ஒரு பொண்ணு போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் செத்து போச்சு. போன வருஷம் ஜட்ஜ்மெண்ட்டு. பெங்களூர் மகாராஷ்டிரா ரெண்டும் ஓடக்கூடாதுன்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்தது. எங்கள் பொழப்பில் மண்ணள்ளி போட்டு இப்போ ஒரு குடும்பம் தாலியாக இருக்கிறீங்களடா. ஏன் அப்படி பண்ணுறீங்க? இதுக்கு நீ ஆர்கியூ பண்ண தப்பாக ஒத்துக்க மாட்டீங்களே. அந்த பொண்ணு மேலே படிய போடுறீங்க.